நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தில் உள்ளது. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பால் நேசிக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராயிருக்கிற இயேசுவின் நாமத்தினால இந்த ஜூலை மாதம் முதல் நாள்ல உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்குள்ளாய் பெரிதும் மகிழ்ச்சி கொள்கிறோம். கடந்த 6 மாதங்களாய் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் நம்மை ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். ஆகவே இந்த தேவன் சதா காலங்கள் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று எழுதியிருக்கிறது. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே, உம்முடைய சன்னிதானத்துல எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறாயா. நீர் ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ளவர், மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவர், வாழ்வு கொடுக்கிற வல்லலையா. நீர் எங்களுக்கு பாராட்டின தயவு மகா பெரியது. உம்முடைய ஆண்டவரை பாதுபடியில எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த புதிய மாதத்துல எங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கட்டும். நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி ஆசீர்வாத நன்மைகளை கிருபையாக கொடுத்து உம்முடைய குமாரனாக இயேசுவின் வழியாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ஆண்டவரின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரை துதித்து நம்ம மகிமைப்படுத்த பாடல் புத்தகத்திலே 61வது பாடல், இம்மட்டும் தேவ கிருபை அடியனை ரட்சித்து என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து நம்ம பாடல். சுவாமி எனக்கு சகாயம் செய்து வாரார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கண்ட ஓன்மைக்காக கர்த்தாவுக்கென தோன்மையாம் துதி உண்டாவதாக. அதிசய அன்போடானே சகாயம் செய்தீரென்பாதே என் மனமும் என் வாக்கும். இனியும் உமதோன்மையில் சகாயம் செய்து வாரும். என் இயேசுவின் காயங்களில் மூடிய என்னை காரும். கிறிஸ்தின் இரத்தம் நீதியும் எக்காலமும் எவ்விடமும் என்னை ரட்சிக்க. ஆமென்.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இந்த ஜூலை மாதம் முதலாம் நாளிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்தை ஜெபத்தோடு உங்கள் நடுவிலே பகிர்ந்து கொள்வதிலே நான் ஆண்டவருக்குள்ளாய் நான் பெரிதும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் 11ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்பது. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு வசனத்துல வாசிக்கேற்ற இந்த ஒரு வசனத்துல 3 விதமான ஆசீர்வாதங்களை, 3 விதமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர் தம்முடைய பலனை நமக்கு கொடுக்கிறார். எத்தனையோ சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம பலவீனங்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரீரத்துல பலவீனங்கள், ஆத்துமாவில இன்னைக்கு பலவீனங்கள், பல்வேறு வகையான சூழ்நிலையில நாம் தள்ளப்பட்டு வியாதிக்கு நடுவில், பலவீனங்களுக்கு நடுவில் நம்ம சோர்ந்து போகிறோம். அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்கிறவராயிருக்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன், நானே உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பலவீனத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்துல 3 முறை ஜெபிக்கிறார். கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆகவே தன் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஆண்டவருக்குள்ளாய் பலப்பட்டு சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று சொல்லி, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. காரணம், என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் மிகுந்த பயங்கரமான பராக்கிரமசாலியா இருந்து நம்மை பலப்படுத்தி 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 நமக்கு சகாயம் செய்கிறவராய், நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்போது, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருந்தாராம். அன்புக்குரியவர்களே, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகவே மாட்டார். நம்முடைய பலவீனத்துல நம்மளுக்கு உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்பதாக. ஆவிக்குரிய அந்த பலன் நம்மை நிரப்பும் போது நம்ம எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தும் சாட்சிகளா இருப்போம் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே எதை குறித்து நம்ம கவலைப்பட்டு கலங்காதபடி நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும், சங்கீதக்காரன் சொல்லவில்லையா, 18ஆம் சங்கீதம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள், என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார். அவரை கூப்பிடும் போதே என் பலனாகிய கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார். ஏன்? தன் தகப்பனுடைய ஆடுகளை வனாந்திரத்தில் அவர் மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை சிங்கம் வந்தது, அதை அடித்து கொன்று போட்டார். 2ஆம் முறை கரடி வந்தது, அதையும் அடித்து கொன்று போட்டார்.
மூன்றாவது முறை பெரிய ராட்சதனாகிய கோலியாத் இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அவன் எழும்பி வந்தான். அவனையும் இன்றைய தினம் கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுப்பார் என்று கோலியாத்தையும் முறியடித்து இஸ்ரவேலுக்கு பெரிய வெற்றியை தாவீது ராஜா கொண்டு வந்தார். என்ன அந்த ரகசியம்? கர்த்தரே எனக்கு பலனாய் இருக்கிறார். சிங்கத்தையும் கரடியும் ஒப்பு கொடுத்த கர்த்தர் இந்த பெலிஸ்தேன் ஆகிய கோலியாத்தை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று தாவீது முழங்கினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அந்த இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நம்முடைய பலனாய் இருந்து நம்மை ஒவ்வொரு நாள் தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் உன்னத பலனை கொடுக்கவில்லையா? அதே அந்த பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பலனை கொடுத்து நம்மை அவர் பலத்தின் மேல் பலனடைய செய்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாய் அந்த பகுதியில சங்கீதம் அந்த 29 இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி, சமாதானத்தை அவர் அருளி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் நமக்கு புது பலனை கொடுக்கிறார். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர் புது பலனை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த சமாதானத்தை எங்கும் போய் நாம் பணம் கொடுத்து நம்ம வாங்கிவிட முடியாது, அல்லது ஆன்லைன்ல புக் பண்ணி இந்த சமாதானத்தை நம்ம வாங்கிவிட முடியாது. அன்புக்குரியவர்களே, குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் உள்ளத்துல இன்னைக்கு பயத்தோடு திகிலோடு வேதனைகளுக்கு நடுவில் இருக்கிற அநேக மக்களை இன்னைக்கு கோடி கோடியாய் நம்மால பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, யார் ஒருவன் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ, யார் ஒருவன் இந்த கர்த்தராய் இருக்கிற இயேசுவை தன் உள்ளத்துல ஆண்டவராக இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்கிறான், அவர்களுக்கு இலவசமாய் இந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். காரணம் என்ன? அவர் பெயரே சமாதான பிரபு. அவர் சமாதான காரணராய் அவர் நம் உள்ளத்துல வருகிறார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறீர் என்று ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அது என்ன ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம்? கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை அவர் ஏற்படுத்தினார். நமக்காக சிலுவையில பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து இந்த சமாதானத்தை அவர் ஏற்படுத்தினார். அந்த கர்த்தராயிருக்கிற அந்த சிலுவை நாதராம் இயேசுவை நாம் விசுவாசித்து உள்ளத்துல கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த சமாதானத்தினால சந்தோஷத்தினால ஆண்டவர் நம்மை நிரப்புகிறவராயிரு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய அறிவுக்கே எட்டாத ஒரு சமாதானத்தினால ஆண்டவர் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயர். மூன்றாவதா இந்த பகுதியை நான் சொல்லி முடிக்கிறேன். அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்கிறார். மூன்றாவது, தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து நீங்கள் வேதத்திலே வாசித்தால் அவர்களை மனப்பூர்வமாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் ஈசாக்கை பஞ்ச காலத்துல கூட 100 மடங்கு ஆசீர்வதித்தவர். யாக்கோபை ஆசீர்வதித்து இஸ்ரவேலாக மாற்றின தேவன் இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனையோ தேவைகளுக்கு நடுவில் நம்ம இருக்கலாம், எத்தனையோ குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், கடன் பாரங்கள் பார சுமைகள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம், வருத்தத்தோடு வேதனையோடு கூட இன்றைக்கு நாம் காணப்படலாம். அன்புக்குரியவர்களே, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டார். பாலாக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பிலேயாமை அழைத்தார். ஆனால் பிலேயாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்த போது
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம் என்பதை கண்டு கொண்டார். என் அன்பு தேவ ஜனங்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இயேசு நேசிக்கிறார். கடந்த 6 ஆண்டுகளாய் நம்மை கடின் மணி போல பாதுகாத்து கொண்ட கர்த்தர் இந்த புதிய 7ஆம் மாதத்துல, ஜூலை மாதத்துல நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்ம எல்லைகளை எல்லாம் ஆண்டவர் பெரிதாக்கி நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அவர் வாழ வைத்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த புதிய மாதத்துல இந்த ஒரு வசனத்துல 3 வாக்குத்தத்தங்களை நானே உங்களை பலப்படுத்துவேன், நானே உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்வேன், நானே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த அருமையான வாக்கு தத்தங்களின் வழியாய் ஆண்டவரை பற்றி கொண்டு நாம் வாழ கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் துணை செய்து நம்ம காத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எல்லா நன்மைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணரே, இந்த புதிய ஜூலை மாதத்தினுடைய 1ஆம் நாளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாப்பா, நீர் எங்களை பலப்படுத்துகிறவராய், எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்கிறவராய், எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். இன்றும் கூட இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவரை ஜெபத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்படியாய், ஆண்டவரே உம்முடைய உன்னத பலத்தினாலே நிரப்பும்படியாய், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நிரப்பும்படியாய் உங்க சமூகத்துல ஜெபிக்கிறோம். அப்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பலத்தினாலே இடை கட்டி அவர்களுக்கு வழியை செவையாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்த அந்த தேவாதி தேவன் இன்றைக்கும் ஆண்டவரே நீர் மாறாதவராய் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நல்ல சுகம், பலன், ஜீவன், சந்தோஷ, சமாதானம் நிறைவாய் அவருடைய வாழ்வில ஆண்டவரே வந்து இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, சமாதானத்தை நான் உங்களுக்கு அருளுவேன் என்று சொன்னீரே. அப்பா, யாரார் உள்ளத்துல கலக்கங்கள், யாரார் ஆண்டவரை குடும்பத்துல பயங்கள், திகில்கள், வேதனைகள், பிசாசின் போராட்டங்கள், மந்திரங்கள், பெலிசூன்யத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கலாம், ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆண்டவரை சமாதானத்தை ஆண்டவரை நீர் ஊற்றும்படியா உங்க சமூகத்துல ஆண்டவரை ஜெபிக்கிறோம். உலகவும் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத உம்முடைய சமாதானத்தினால நிரப்புங்க ராஜா. சிலுவையில நீர் பாடுபட்டு ரத்த சிந்தி சம்பாதித்த அந்த ஆசீர்வாதம் எங்க ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும். ஆண்டவரே, உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். ஆமாப்பா, இன்றைக்கு கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஆண்டவரை காத்திருக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதியிருக்கிறது. இன்றும் கொடுமுடிய பிள்ளைகள் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறார்கள். இந்த புதிய மாதத்துல பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே மனதார் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆண்டவரை சுகமாயிருக்கட்டும். அவர்களையும் அவருடைய வேலைகள், ஆண்டவரை அவருடைய பிரயாணங்கள், அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், ஆண்டவரை அவருடைய போக்கையும் வரத்தையும் கூட கர்த்தர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு நீர் ஆசீர்வதி. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய் தீர்க்கதரிசி அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவரை நீர் பேசவில்லையா சாமி? அதே போல இன்று முதல் உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் வர்ஷிக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாய் இந்த நாளிலே ஆண்டவரே பிறந்த நாளை கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்னுடைய அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய திரு ஆண்டவரே பி செல்வராஜ் ஐயா தொழில் அதிபர் அவர்களுக்காய், என்னுடைய ஆம்பூர் கண்காடியா லுத்ரன் திருச்சபையினுடைய ஃபவுண்டராய் இருக்கிற அருமையான ஆண்டவரே செல்வராஜ் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, நீர் வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறவர், பாதைகளை நெய்யாய் பொழிய செய்கிற தேவன் ஐயா. ஆண்டவரே, அவருக்கு நல்ல சரீரத்திலே சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் தீர்க்க ஆயுசையும் கொடுத்து இன்னும் திருச்சபைகளுக்கும் சமுதாயங்களுக்கும் குடும்பங்களுக்கும் தேசங்களுக்கும் அவரை நீர் ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை உங்களுடைய கரம் அவர் மேல் நன்மையாய் இருக்கட்டும் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே அன்பு சகோதரன் ஆண்டவரே மிஸ்டர் டேவிட்சனுக்காக வில்சன் ஆசிரியா சாருடைய 3rd சன் ஆண்டவரே டேவிட்சனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனுக்கு இம்மட்டும் பாராட்டின தயவு மகா பெரியதப்பா. ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே மகன் ஆண்டவரே ஹையர் ஸ்டடீஸ்ல ஆண்டவரே உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய ஞானம் அறிவு என்ற பொக்கிஷங்கள் நிரப்பும். எதிர்காலத்துல மகனை எல்லா நன்மையான ஈவு வரங்களினாலே நிரப்பி ஆண்டவரை வர வர விருத்தி அடை செய்து மகனை பெரிய ஜாதி ஆக்கும்படியாய் உங்க சமூகத்திலே ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் வில்சன் ஆசிரியா சாருக்காக, அவருடைய திருச்சபையுடைய திருப்பணி,
அருமையான டீச்சர், ஆண்டவரே குடும்பத்து மக்கள், ஐரம்மா ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்க சமூகத்திலே ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யூகே தேசத்திலிருந்து அன்பு சகோதரர், ஆண்டவரே ஊழியக்காரன், ஆண்டவரே திரு மெயின்சன் பாபு அவர்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, குடும்பத்துக்காய் ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல எங்களுடைய அன்பு சகோதரர் ஆண்டவரே பிலிப் வில்சனுக்காக உங்க சமூகத்துல நாங்க ஜெபிக்கிறோம். ராஜா, கர்த்தர் மகனையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளை ஆசீர்வதி, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எல்லா நன்மையான ஈவு வரங்களினாலே நீர் அவளை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் கொடுத்த அந்த புதிய மாதத்துல அந்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்க வாழ்க்கையில நிறைவேறுகிற தயவுக்காய் நன்றி. உங்க கிருபைக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தரை எங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். நாங்கள் அசைக்கப்படாதபடி நீர் எங்களை காத்து வழி நடத்துவீரார். துதிகன மகிமை எங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோனும் ஐக்கிய வழிநடத்தல் பாதுகாப்பு நம் அனைவரோடும் 6 மாதங்களாய் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். கர்த்தாவின் தெய்வீக சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.